ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கோம், என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு ஸோ போடுறதுக்கு தான் இந்த வீடியோவே. இதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காமிச்சிருவோம். அதே மாதிரி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா விற்றதும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மோட்டோவை எடுத்து காமிச்சிடறேன். ஸோ இந்த மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 15,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. மோட்டோவில் எட்ஜி 30 அல்ட்ரா. ஸோ பெரிய மொபைல் தான், இல்லைன்னு சொல்ல. தம்பி, மோட்டோ எட்ஜி 30 அல்ட்ரா எவ்வளோ இருக்குது ஆன்லைன்லன்னு செக் பண்ணு தம்பி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபா கொடுத்துருக்காரு. 15,000 ரூபாய்க்கு என்ன, அதாவது 15,000 ரூபாய்க்கு கிடைக்காதுங்க. 22 ரூபா 25 ரூபா விற்கிற போனேன். இப்போ செகண்ட்ஸே சொல்கிறேன். திடீர்னு ஒருத்தர் கம்மியாக தராருன்னா அதுக்கு வந்து சில ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், யோசிச்சுக்கோங்க. சரி பார்த்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 125 வாட் சார்ஜரு, கேபிள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது செகண்ட்ஸு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடலு? எட்ஜி 30 அல்ட்ரா எவ்வளோ இருக்குது? 27,000 ரூபாயா? ஆஃபர் வந்து 21% இருக்குது. அதான் 40,000 ரூபா இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. என் கண்ணாடி கீழே விழுந்துச்சுடா, அப்புறமா எடுத்து கொடு. சாம்சங் மோட்டோ எட்ஜி 30 அல்ட்ரா. ஸோ 5G மொபைல் தாங்க இது. இதோட ஜிபி ரேமு வேணாம். கேமராவில் தம்பி, இது கேமரா இஷ்யூ சொல்லி காட்டு தம்பி. இதுவா கேமராவில் என்ன இஷ்யூன்னு சொல்லி காட்டு. சொல்லாமல் விற்க முடியாது. கேமரா வந்து கொஞ்சம் ட்ரிம்மாக இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கு. மற்றபடி மொபைல் வந்து சூப்பர் கண்டிஷனு. இவர் வேற கோணகோபால் வந்துட்டாரு. நீங்க இந்நேரத்தில் வந்தீங்க? S21. சரி, ஓகே. எவ்வளோ ரேட்டு சும்மா அப்படியே சொல்லுங்க. 15,000 ரூபாயும் ஆயுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா நம்ம விற்கிற ரேட்டு தானே. 15,000 ரூபா செம்ம நீட்டு பஸ். இது பாஸ்வேர்டு 00. இப்படி உழைக்கிறீங்க. சாம்சங் கேலக்ஸி S21 5G. இது வந்து பார்த்தீங்கன்னா 8128. 8128 செம்மையான மொபைலு, தரமான மொபைலு. ரத்தம் சிந்தி வியாபாரம் பண்ணுறாப்புல. இப்போ தான் வந்துட்டு போனார், திரும்ப வந்திருக்காரு. உழைப்பாளிக்கு அசால்ட்டு. போடுமா காசு கொஞ்சம் டைட்டா இருக்குப்பா. நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்க சரியா. நாளைக்கு மதியம் 2 மணிக்கெல்லாம் தரேன். எவ்வளோ? 2.25 லட்சமா? விடு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S21 5G. ஸோ இதோட விலை 15,000 ரூபா சொல்கிறாங்க. 8128. எந்த இஷ்யூமே கிடையாது. நாளைக்கு முடிச்சிடலான்னு சொல்லு, மத்தியானமாக கொடுத்துருவாருன்னு சொல்லு. இல்லை வியாபாரம், இது வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதுதான் பேச முடியாது. வீடியோ போடுறாரு மூவி இடையில வந்தா நான் கூகுள் பேல அனுப்பிடுறேன். நைட்டா 12 மணி ஆனாலும் சரி. சரியா? கால் பண்ணு. ஐயா, இது என்னப்பா இவரு இதுல போய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துடுறாடி, நைட்டுக்குள்ள காசு வரும் போட்டு விட்ருவாப்லன்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, ஓகே. சாம்சங் கேலக்ஸி இது S21 5G 15,000 ரூபா. வேற என்னங்க ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் இல்லை, வேற பக்காவா இருக்கு. ஓகே, இது பக்காவா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ரெட்மி நோட் 12 ப்ரோ 8256. 12,500 ரூபா. 8256ங்க இது. ரெட்மி நோட் 12 ப்ரோ 5G மொபைல். 8256.
இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த 8 8 GB ரேமு 256. இதோட விலை எவ்வளோண்ணா? 12,500 12,500. சரியா? இல்லை ரேட்லாம் வந்து நியாயமாக இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு தெளிவாகிட்டு வாங்கிக்கோங்க. சரியா? நாங்கள் எல்லாமே அப்படிதான் உங்கள் தெளிவாக இருந்து நீங்கள் வாங்கினதான். ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்களா? விடுங்க, அப்புறமா ஒட்டிக்கலாம். இல்லை ஒட்டுறேன்னா ஒட்டிடுங்க. சரி தம்பி, ஸ்டிக்கர் எடுத்துக்கூடா டே. ரெண்டையும் ஒட்டிடு. ஸ்டிக்கர் எங்க இந்த கீழே இருக்கு பாரு. இது வந்து 9 போடுமா? இது 9,500 சொன்னால. OnePlus நாடு என்ன மாடல் இது? நாடு 2 தானே இது? நாடுல என்ன மாடல் இது? OnePlus நாடு CE2 லைட். CE2 லைட் இது 5G மொபைலு. 9,500. 8 128. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா தெளிவாக இருக்கு. கேமரா பேக்கில் வந்து கண்ணாடி லேசாக 2 இடத்துல உடஞ்சிருக்கு. மற்றபடி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இது ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus நாடு CE2 லைட்டு 5G மொபைல் தான் இது. கேமராவில் கிளாஸ் பேக்கில் வந்து உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். டே இது பாடுறா டே, ஒரிஜினலாக பாடுறா ஞானவேல். டிஸ்பிளே மாற்றிருக்கா? ஓகே டிஸ்பிளே மாற்றிருக்குன்றான். டேய் உண்மையே சொல்றா. ஏன்னா அவன் இல்லடா, அவன் வந்து தெளிவாக கொடுக்குறவன், அதுக்கு சொல்கிறான். சரி இருங்க, செக் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே ஒரிஜினல் இல்லையா? காப்பியா? எங்க இது அதே தானா? அப்படியா? சரிதா. ஓகே, இவர் ஒரு போன் வச்சிருக்காப்ல. அது OnePlus நாடு 2 CE2 லைட். சரி ஓகே, பாத்துக்கங்க. இது எது ஒரிஜினல்? இதுதான் ஒரிஜினல். 9,500 ஒன்லி மொபைலு. இது 8 128. இது 6 128. இது வந்து 9,500 தம்பி அண்ணா சொல்லி கொடுத்துருக்காப்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து டிஸ்பிளே சேஞ்சுன்னு தம்பி சொல்கிறான். அண்ணனும் அதுதான் ஆமான்றாப்ல. ஸோ இதோட வந்து உண்மையில சேஞ்ச் பண்ணியிருக்குல்ல, அதான் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 தான் சொல்லி போட்டிருக்கான். இதுவும் 9,500. ஸோ இது அப்படியே ஓரமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எட்ஜ் 30 அல்ட்ரா 5G மொபைலு. கேமரா மட்டும் கொஞ்சம் மங்கலாக இருக்குது. ஜிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இது. ஸோ 15,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜர். இது ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பாரு, இதில் போட்டிருக்கா பாரு. ஸ்டோரேஜ் ஜிபி வந்து எட்ஜ் மாடல் 8 128. 8 128 பஸ். இதில் 8 128. ஸோ ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி டூப்ளிகேட் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுப்பா? இதுதான் 15,000 தான். ரொம்ப அடிமட்டு விலை. நீங்கள் வாங்கிக்கோங்க, போங்க. வாழ்க்கையில் சந்தோஷமா இருங்க, போங்க. நிஜமா பஸ் இதெல்லாம் கிடைக்காது. புதுசு 27 ரூபா. இப்போதான் ஆன்லைனில் தம்பி செக் பண்ணி சொன்னான். வேணாண்ணா கோணகோபால் கடைக்கு அனுப்பிவிடு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து நல்ல மாடல் இது. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸு 512 GB காப்பி தான் இது, ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நிறைய விளக்கங்கள் சொல்லியாச்சு சரியா. இது எந்த அளவுக்கு விளக்கம் சொல்லணுமோ அந்த அளவுக்கு அதிகமாகவே நம்ம இதை வந்து ட்ரைல் பண்ணிட்டோம். சார்ஜ் வேறு இல்லை போல இருக்கு. சரிங்க, இதை சார்ஜ் போடு ஒரு நிமிஷம். டைப் சியா? சரி சரி, டைப் சி தெரியாதா? டைப் சி ஸோ சார்ஜ் ஏறட்டும். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய விளக்க சொல்லிட்டோம். 14,000 ரூபா, 14,000 காப்பி. இது கிட்டத்தட்ட ஐஃபோன் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கு சரியா. ஒருத்தர் மொபைல் வாங்கும் போது இந்த மொபைல்லாம் வந்து ஏமாந்து வாங்கிட்டாங்கன்னா பாவம், அவங்களுக்கு வந்து ஏமாத்திட்டாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும். யாருக்குமே வந்து நம்ம 5 ரூபா 500 ரூபாய் ஏமாந்துனா கூட அது பயங்கர ஃபீல் ஆகும். விலை கூட கொடுத்து வாங்குறது வேற விஷயம். ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின பொருளே வந்து டூப்ளிகேட்டு அப்படின்றது வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அது வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக தான் சொல்கிறோம். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா பஜார் வந்து இன்னைக்கு நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து 70 ஆண்டு கால பழமையான பர்மா பஜார் சரியா. 70-60 ஆண்டு கால பழமையான பர்மா பஜார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லவங்களும் இருந்திருக்காங்க, கெட்டவங்களும் இருந்திருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருந்திருக்காங்க, திருடனும் இருந்திருக்கான், நிறைய பேர் இருந்திருக்காங்க சரியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாரபட்சம் இல்லாமல் முன்னேறி இருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி தான் கொடுப்பான். ஸோ அதுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி. இது 14,000 ரூபா நாங்கள் வந்து காப்பின்னு சொல்லி தான் விற்கிறோம். ஸோ பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா விற்கிறாங்க. ஸோ காப்பின்னு அதையும் பயந்து விற்பானுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி வந்து நியாயப்படி பார்த்தா ஒரு பிராண்டோட காப்பி தான் இது சரியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து இதை வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட தான் வாங்கி விற்கிறோம். கஸ்டமர் அவரு பாவம் எங்கேயோ வாங்கி ஏமாந்து கொண்டனால அவர்கிட்ட இருந்து வாங்கி விற்கிறோம். சொல்லிடுறோம் இவ்வளோ விளக்கமாக. கெப்பாசிட்டி 512 GB, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு, கேபிள் எல்லாமே இருக்குது. சேம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக இருக்குது. ஒரிஜினல் கூட இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு லுக்கு அப்படியே சேமாக தருது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மொபைல்னா 13 ப்ரோ மேக்ஸ். 13 ப்ரோ மேக்ஸ் இல்லை, இது 11 ப்ரோ மேக்ஸ். இது ஒரு நிமிஷம் சரிங்க, நானே குழப்பிட்டேன். 11 ப்ரோ, ஐஃபோன் 11 ப்ரோ 256 GB, கண்ணாடி உடஞ்சிருக்கு சரியா. சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு, சார்ஜ் போட்டுட்ருக்கோம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபா, ரொம்ப அடிமாட்டு விலைக்கு தான் கொடுக்குறோம். கண்ணாடி உடஞ்சிருக்கு. இதில் வேறு ஏதாவது இஷ்யூ இருக்காடா? கண்ணாடி உடஞ்சிருக்கு, இந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்பிளே ஒரிஜினலாக தெரியல, டிஸ்பிளே ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது பார்க்க. ஸோ ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா தம்பி? செக் பண்ணுப்பா. இது லேட்டானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு போயிடலாம் வீடியோவில். ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல, ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது, கண்ணாடி உடஞ்சிருக்கு, 13 ப்ரோ மேக்ஸு. வேற என்ன சொல்கிறது, பேட்ரி சர்வீஸு, ஆமாம் பேட்ரி வந்து 78% இருக்குது. சர்வீஸு 13,500 ரூபா, அதாவது 13,500. ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். இதை தூக்கி இந்த ஓரமாக வச்சிடுறேன், ஆனால் இதெல்லாம் வந்து அப்போ தான் கன்ஃபியூஸ் இல்லாமல் போகும். ஒன் ப்ளஸ் நாடு 11,000 ரூபா. ஒன் ப்ளஸ் நாடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 12,256. நல்லா யோசிச்சு பாருங்கள், 12,256. பேக் டோர் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல் தான். இது சார்ஜ் இல்லை.
ஸோ சார்ஜ் இல்லை. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11,000 ரூபாய்க்கு போட்டுட்டோம். அப்படி இப்படின்னு நம்ம ஏதாவது கட்டை இருந்து தேஞ்ச கதையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஏதோ ஏமாம் ஆனால் ஏதோ ஒன்று தேஞ்சு ஏதோ கட்டெரும்பா வச்சுருவாங்களே, என்னது இல்லை பழமொழி கட்டெரும்பா என்னடா அது ஏதோ ஒன்று தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னுவாங்களே, என்னது கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி 12,500 ரூபா போட்டு இப்போ வந்து 11,000 ரூபாய்க்கு வந்து போடுறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. இதோட விலை ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் செக் பண்ணி காமிச்சிடுறேன். GB ரேமு 256 GB. ஸோ 11,000 ரூபாய்க்கு வந்துருச்சு இது. இது ஒன் பிளஸ்ல வச்சு ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இது ஐபோனில் 8 6GB ரேமு 6,000 ரூபா. இதோட விலை வந்து 6,000 ரூபா. இதில் வந்து எதனால 6,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இதில் வந்து கேமரா வேறு ஃபால்ட் இருக்குது. ஐபோன் 8 எப்படி 6,000 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மொபைல்ன்றது நிறையா பெருகிச்சு. சில பேர் என்னையே சொல்கிறாங்க, பாய் அதிக விலைக்கு போடுறீங்க, நீங்கள் உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்கன்றாங்க. நான் என்ன கெடுக்கிறதுக்கு, நான் என்ன செகண்ட்ஸ் தான் சொல்லி போடுறேன். ஒருத்தன் வந்து கம்மியாக கேட்குறான், கம்மியாக கொடுத்தா கம்மியாக போடுறோம், கூட கொடுத்தா கூட போடுறோம். ஸோ வாங்காது உங்களோட சாய்ஸு. ஸோ கம்மியாக போடும்போது டபக்குன்னு வாங்கிடுறீங்கள, அப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறது? இப்போ ஐபோன் 8 6GB ரேமு 6,000 ருபீஸு. ஸோ இதில் வந்து கேமரா ஃபால்ட்டு. இது வந்து ஐபோன் 8. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 64 GB 100% பேட்டரி ஹெல்த்து. 8,500 ரூபா கொடுத்துருக்காப்புல. இதுவும் சார்ஜ் இல்லை, எல்லாம் சார்ஜ் இல்லாமல் வச்சுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் 8 தான், 64 GB தான். இதுவும் 8,000 ரூபா தான். இதுவும் சார்ஜ் இருக்கா பார்ப்போமா? இதுவும் சார்ஜ் இல்லை. ஸோ இப்போ இது வந்து மூணுமே சார்ஜ் இல்லாமல் இருக்குது. எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து எக்ஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா. ரொம்ப அடிமட்ட விலையாக இருக்குங்க, அடிமட்ட விலை. இதில் வந்து 9,200 ரூபாய்க்கு தரேன், அதாவது 9,200க்கு தரேன். இதில் என்ன இஷ்யூன்றதை நான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க சொல்கிறேன். ட்ரூ டோன் ஒர்க் ஆகுதா தம்பி? இதில் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா பாரு. ஒர்க் ஆகுதா? நல்லா செக் பண்ணுப்பா. ஓகே ஃபேஸ் ஐடி பக்காவாக ஒர்க் ஆகுது பஸ் இதில். வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி வருது, ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 ஜிபின்னு நினைக்கிறேன். ஆமாம் 64 ஜிபி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. என்ன ஃபால்ட்டுன்னா சார்ஜெலாம் நல்லா ஏறுது, அதையும் காமிச்சிடறேன் உங்களுக்கு. சார்ஜெலாம் ஏறுது. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி கூட 85 இருக்குங்க, 85% இருக்கு. ஸோ இதில் வந்து பேட்ரி ஏறுது, சார்ஜ் ஏறுறதையும் காமிச்சிடறேன். ஏன்னா சில பேர் வந்து சார்ஜ் இது நமக்கே தெரிய மாட்டேங்குது சில நேரங்களில். சார்ஜ் ஏறுதான்ற அது ஒரு நம்ம செக் பண்ணாமல் விட்டுறோம் சில நேரங்களில். அதையும் நான் உங்களுக்கு இப்போ சும்மா இந்த வீடியோலேயே செக் பண்ணி காமிச்சிடறேன். பேட்ரி சார்ஜ் ஏறுது, 85% பேட்டரியோட கெப்பாசிட்டி. 9,500 ரூபாவில் இப்போ 9,200 ரூபா. சரியா? 9,200க்கு தரேன். இதில் என்னடா இஷ்யூன்னு கேட்கலாம் நீங்கள், அதையும் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட்டாக இருக்கும்போது தெரிய மாட்டேது டிஸ்பிளேல, பிளாக்ல இருக்கும்போது ஒரு இது மாதிரி இருக்கு. அதாவது இது ஒரு நிமிஷம் சரிங்க காமிக்கிறேன். இந்த பிளாக் மோடுக்கு மாத்திரா, இதை பிளாக் மோடுக்கு மாற்று. பிளாக் மோட்
அந்த ஒரு சின்னதா ஒரு கோடு இருக்க, அதை மட்டும் காமிங்க உங்களுக்கு. இப்போ மாறிடுச்சா? இப்போ கூட தெரில பார்த்தீங்களா கலர்ல? இப்போ இதுலலாம் கூட தெரில. எதிரா அந்த கீழே இருக்க பச்சை கலர் கோடு, அதா கீழே பச்சை கலர் கோடு இருக்கு பார்த்தீங்களா கீழே? ஸோ இதுதான் இதில் ஃபால்ட்டு, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த பச்சை கலர் ஃபால்ட்டு அது தெரியல, வெள்ளை கலராக தெரிஞ்சாலும் தெரிய மாட்டேது. இது கருப்பில் கூட அந்த ஓரத்தில் கீழே சின்னதாக தெரிஞ்சு பார்த்தீங்களா கோடு. ஸோ அதுதான் அது ஒரு ப்ராப்ளம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மொபைல் சூப்பராக இருக்குது. 64 GB XR 9200 9200. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 20,000 வித்திட்டு இருந்துச்சு. இப்போ ஐஃபோன் வந்து 11 குறைய 11ன்னு இல்லை, எல்லாமே மொபைல் அடுத்தடுத்த மாடல் வரும்போது அது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது, அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்போ 9200. கேமரா எல்லாமே க்ளீனாக இருக்குது, நல்ல கண்டிஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு மட்டும் இல்லைன்னா 13,000 12,500 விற்கக்கூடிய ஒரு தரமான மொபைல் தான் XR. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XS. இது ஐஃபோன் எக்ஸ் இல்லை, எக்ஸஸ் கிடையாது, எக்ஸ் தான் இது. 64 GB. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. ஐஃபோன் எக்ஸு ஃபேஸ் ஐடி இஷ்யூ, ஃபேஸ் ஐடி வரல, இதுலேயே தெளிவாக போட்டிருக்கு, ஃபேஸ் ஐடி வரல, ட்ரூ டோனும் வரல, அது மட்டும் டிஸ்பிளே சேஞ்சுடு. சரிங்களா? GB இது. ஸோ மற்றபடி மொபைல் நல்லா தான் இருக்குது. எக்ஸு 10,000 இது. அடுத்தது இது OnePlus 9R வந்து நம்ம நேற்றே சொல்லிட்டோம், 15,500 இதுக்கு வந்து குப்பன் வந்து 19,000 20,000 18,000 அப்படி குப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த குப்பனுக்காகவே இந்த மொபைலை வாங்குறதுக்கு ஆள் ஒரு கூட்டம் அலையுது. இன்னைக்கு கூட ஒருத்தர் வரேன்னாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆளை காணோம். நம்ம என்ன பண்ண முடியும், திடீர்னு வருவேன்னுவாங்க, வரமாட்டேன்னுவாங்க. கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 13,500, அதாவது கூகுள் பிக்சல் 6A இந்த மொபைலு, கூகுள் பிக்சல் 6A இது 13,500. 13,000 கூட கொடுத்துட்றோம், யாராவது வேணும்னா சொல்லுங்கள், கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 to 128 வரும், 8 GB RAM 128. ஸோ இது நாடுலாம் நம்ம வந்து போட்டுட்டோம், சரியா? நாடு வந்து நம்ம இப்போ தான் சொன்னோம், OnePlus நாடு இதுதானே பாது, நாடு சி. ஆமாம், இதுதான் 9,500. கூகுள் பிக்சல் 6A 13,000. S21 வந்து பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ S21 பார்க்கும்போது S21லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 மொபைல் இருக்கு. அதையும் நான் இன்னொரு மொபைலையும் காமிச்சிடறேன். வேறு பாருங்க, இது வந்து S21 12,500. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாட் இருக்கு. நேற்றே நம்ம காமிச்சோம், 12,500 பிளாக் டாட் இருக்கு. ஸோ அதனால இதோட விலை வந்து 12,500. சரியா? இதுலேயே வந்து இன்னொரு மொபைல் வந்து S21 ப்ளஸ் இது. ஸோ இது வந்து 23,000. ஒரு பாஸ், இது என்ன விலை கம்மி பண்ண சொல்கிறாங்க நிறைய கஸ்டமரு, எதாவது கம்மி பண்ண முடியுமா? அப்படியா? 22,500. ஒருத்தர் 21 ரூபாய்க்கு கேட்டார், ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். ப்ளஸ் அதான், சரி, அது புரியுது. ரைட். புதுசு 90,000 பாஸ் இது. இதில் வந்து இதில் டென்ட் இருக்குது, இங்கே ஒரு டென்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு டென்ட் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா சும்மா
பாஸ் நீங்கள் வாங்கணுன்றது உங்களோட விருப்பம், நாங்கள் சொல்கிறது எங்களோட வேலை, சரியா? அதனால் நீங்கள் புரிஞ்சு வாங்கிக்கோங்க. சாம்சங் கேலக்ஸியில் S21 ப்ளஸ்ஸு 23,000 ரூபாய்க்கு தரோம். ஜிபி எவ்வளோங்க இது? 8,128. மொபைல் நல்லா இருக்குது, தெளிவாக தான் இருக்குது. செகண்ட்ஸுன்றது தான், மற்றபடி வேறு எதுவும் சர்வீஸ் போகாத ஒரு தெளிவான மொபைல் தான். ரேட் வந்து 23,000 ரூபா. ஸோ எல்லாமே S21ன்றனால அது மூணையும் அப்படியே காமிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் Note 10 லைட்டு, சாம்சங் Note 10 லைட்டு. ஸோ Note 10 லைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 8,128. ஒரே ஒரு கோடு இருக்குது, அதனால இதை வந்து 6,500 போட்டிருந்தோம். இப்போ 6,000 ரூபாய்க்கே தரோம், 6,000க்கே தரோம், சரியா? அதனால யாருக்காவது வேணுமா பாருங்கள். ஐஃபோன்லாம் வச்சுருவோம் இங்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ இது எவ்வளோ சொன்னாப்ல இவர்? 8,000 ரூபா போட்டிருக்கு. போக்கோ 8,000 ரூபா. யார் இவர் தானா? அப்படியா? இதுப்பா நான் வீடியோ போடும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் பார்த்துக்கிறேன். நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வச்சிடுறேன். போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற ரேட் வந்து 8,000 ரூபா. இதோட 8,128. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, சர்வீஸ் போகாத மொபைலு, கண்டிஷனும் சூப்பராக இருக்கு. 5G கிடையாது இல்லைங்க இது? இது போக்கோ தானே? போக்கோ தான், 5G தான். போக்கோ X5 ப்ரோ. X5 போக்கோ X5. ஆமாம், டிஸ்பிளேல கிளாஸ் வந்து கொஞ்சம் கிராச்சஸ் இருக்கு. 7,500 ரூபா. 7,500 எழுதிருங்க, அழிச்சு அப்படியே எழுதிருங்க. ஓ அப்படியா? சரி சரி. அப்போ 7,500 ரூபா பஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? எது? A22 5G. இது A22 5G-யா? டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச், வேற எங்கேயும் ஃபால்ட் கிடையாது, பக்கவா இருக்கு. சாம்சங் A22 22 5G. ஓகே ஓகே. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். வாங்கிட்டாங்களா யாரும்? இல்ல வாங்கல, யாரும் வாங்கல பஸ். வெறும் 5,500 ரூபா. 5,500 ரூபா. 5,500, சரிங்களா? 5,500. அது டிஸ்பிளே சேஞ்ச். எது இதா? ஓப்போ ரெனோ 6. எவ்வளோ? டிஸ்பிளே சேஞ்ச், ஃபுல் பாக்ஸ் கிட் எல்லாமே இருக்கு. ஃபுல் பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்கு பாருங்க. சார்ஜர் கீஜர் கேபிள் எல்லாமே இருக்கு. டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது, சரியா? 8,128 9,500 ரூபா. 9,500. அது போக்கோ X4 Pro. போக்கோ X4 Pro 5G 664 இது. 6GB RAM 64GB பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்கு. அங்க பாருங்க, போக்கோ X4 Pro 5G மொபைல் 664. விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமாட்டு விலை தான். 9,000 ரூபா. 9,000 rupees. அதே எடுங்க. ரெனோ 8 பக்கத்துல. இதுதா ஓப்போ ரெனோ 8. ஓப்போ ரெனோ 8 5G. பேக்ல லேசா அடிபட்டிருக்கு, அதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ? 12,500 ரூபா. அதாவது 12,500. 8,128. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்கு பஸ்ல. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம போட்டோம்ல, இது எதுக்கு? ஆமாம், இது வந்து ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா Note 11 11,500 ரூபா. போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது? அது விற்கிற வரைக்கும் போட வேண்டியதான். ஐஃபோன் 11 18,000 ரூபா. பேட்ரி மட்டும் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, 77 இருக்குது. 128 GB. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங். இது யாருது? உங்க இதா இது? இது யாருதுரா? விவோ.
அதான் ஆமா 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 இந்த விவோ இந்த இதுக்குள்ள இருக்கு பாக்ஸ். விவோ V21e. விவோ V21e 5G மொபைலு. என்ன ஜிபிப்பா? 8128 தானே? 8128. அந்த விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச்சும் அந்த கேமரா வந்தாங்க எங்கே இருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனால் அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அந்த அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கானே. ஓகே, தெளிவாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணுமா பாருங்கள். விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,500 5G மொபைல் 10,500. செம்ம நீட்டாக செம்ம தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி உடஞ்சிருக்கு. பின்னாடி கண்ணாடி உடஞ்சிருக்கு, முன்னாடி கண்ணாடி உடஞ்சிருக்கு. முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் கண்ணாடி உடஞ்சிருக்கு. மொபைல் வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கு. டிஸ்பிளே நல்லா இருக்கு. சார்ஜ் இல்லையா? சார்ஜ் இல்லை. 8128 சாம்சங் கேலக்ஸியில் S21 FE 5G மொபைல். சாரி 21 கிடையாது, S20 FE. சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலு. 5G தான் இதில் இம்பார்ட்டனு. என்னன்னா டிஸ்பிளே மட்டும் படம் வரல. டிஸ்பிளே படம் வரல, இல்லை கிளாஸ் புரோக்கனு. அது ஓப்பன் பண்ணுங்க பஸ், ஓப்பன் பண்ணுங்க. கொஞ்சம் அப்பப்போ பொறுமையாக சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் வரும்போது. எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம போட்டிருந்தோம் சாம்சங் S21 ப்ளஸ்ஸு. S21 ப்ளஸ் இது S21 அல்ட்ரா மாதிரியே இருக்கும். 14,300. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு இருக்கும். சார்ஜ் கோடு இல்லை, ஆனால் வந்து 8256. இதோட விலை 14,300. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 ப்ளஸ் தான். 8128 ஒரே ஒரு கோடு. இதுவும் சார்ஜ் இல்லை, சார்ஜ் இல்லை. இது வந்து ஒரே ஒரு கோடு தான். இதோட விலை 13,500. எல்லாமே விலை கம்மி தான் பஸ். இதெல்லாம் உங்களுக்கு தான் ஐடியா வரணும். இது வந்து 16,000. இது போக்கோ X6. போக்கோ X6ஆ? M6ங்க, M6 11,000. இது எவன்டா 16,000 போட்டா? என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. இது வேறையா? M6 ப்ரோவா? அது 11,000 தானே போட்டோம். இது எப்படி 16,000 போட்டது? வச்சிரவா? வேணாமா? 11,000 திட்டுவாங்களா? MI 11i. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு மொபைலு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வீடியோவில் நம்ம காமிச்சிட்டோம். சரியா? 13,000 5G மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இது செம்மையான மொபைல் தான். இது ஓப்போவில் வந்து F23 5G மொபைலு 12,500. 5G மொபைல் 12,500. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8256 மொபைலு F23 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கோல்டு கலரு. ஸோ ஒரு புது மொபைல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்கள் ஐடியா தான், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. 5G மொபைல் 12,500. விலை கம்மி தான் பஸ். இதெல்லாம் விலை கம்மி தான். எது இது 12,500? ரெட்மி நோட் 12 ப்ரோ ஏற்கனவே போட்டாச்சுங்க. அது 8256. இது XR. இதெல்லாம் போட்டேன்னா திரும்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிருப்பது. இது வந்து பார்த்தீங்கன்னா SE. நேற்று என்ன பண்ணிட்டேன், இதை 7ன்னு சொல்லிட்டேன். 7,500 போட்டோம். ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா SE. இது நான் வந்து நேற்று என்ன பண்ணிட்டேன்னா 7ன்னு சொல்லிட்டேன் தெரியாமல். இது ஆஃப் பண்ணி காட்டுறா டே. செட்டிங்குள்ள போ. என்ன காட்டுது? ஐபோன் SEன்னு காட்டுதா? எங்க காட்டுது? ஐபோன் SE பேட்டரி சர்வீஸ். என்ன ஜிபி? 128ஆ? 128ஆ 64ஆ? பேட்டரி எவ்வளோ? 77ஆ? 78.
128 பாக்ஸ் இருக்கு. ஸோ இதோட விலை 7500 ரூபா. இது ஒருத்தர் காசு போட்டாருப்பா, இது காசு போட்டாருப்பா, நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. இது ஒருத்தர் காசு போட்டார்ல இது. சரி இது பார்த்துக்கலாம், காசு போட்டாருன்னு நினைக்கிறேன். விவோ X50 12500 ரூபா. OnePlus 7T 10500 ரூபா. ஐபோன் 12 பாக்ஸோட இருக்கு 16000 ரூபா. 16000 இது 16000 ரூபா. 16000 வேணா ஒன்று பண்ணுங்க, 15500 ரூபா கூட கொடுங்க. இதில் உள்ள ப்ராப்ளத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சுடு, சரியா? டிஸ்பிளே சேஞ்சுடு, ட்ரூ டோன் ஒர்க் ஆகாது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாது. டேய் இதில் என்னென்ன ஒர்க் ஆகாது செல்லு சொல்டா டே. சரி ஃபேஸ் ஐடி, பேட்டரி சர்வீஸ், டிஸ்ப்ளே, கேமரா மாத்திருக்கு. டிஸ்பிளே மாத்திருக்கு, கேமராவும் மாத்திருக்கு, பேட்டரி சர்வீஸ் 128 GB. அப்போ ஃபேஸ் ஐடியும் ஒர்க் ஆகாது. சரி ஓகே ஓகே, பாரு பாரு. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதுல்ல. என்னடா நீ நீ முதல்ல செக் பண்ணுப்பா. நான் இல்ல நான் டிஸ்ப்ளே மாத்தினா கவுண்டே மாத்திரலாம். நல்லா மாத்திருக்கான், அதனால தான் வந்து ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. சூப்பர் ஃபோன் இது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 15500 ரூபா. 12 ஐபோன் 12 வந்து பார்த்தீங்கன்னா 5G வரும் உங்களுக்கு, 5G மொபைல். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து Note 20 டிஸ்பிளே இஷ்யூ 16000 ரூபா. இது ஒருத்தர் கொடுத்துட்டு போனார், வந்து வாங்கவே இல்லை. நானும் டெய்லி இதை சொல்லிட்டு இருக்கேன். இது என்னது? இது என்ன மாடலா? ரெட்மி நோட்டு மறந்துட்டேன் பாரு. பாக்ஸ் இருக்கா? ரெட்மி நோட் 12 இதா இருக்கு. ஆமா ஆமா, அந்த பையன் கொடுத்துட்டு போனது 14000 ரூபா. இவன் வரேன்னு சொன்னானப்பா, இன்னைக்கு வரேன், நான் நேத்தே வரேன்னு சொன்னாப்ல. ரெட்மி நோட் 12 ப்ரோ பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டு 14500 ரூபா. புதுசா இருக்கு மொபைலு, செம்ம நீட் கண்டிஷனு. இது OnePlus 7T 826 16000 ரூபா. ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபோன் இது. இந்த தம்பி இவர் கூட ஒன்று கொடுத்தாரு. என்னங்க அது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? அது பிரதர் இல்லை, நீங்கள் ஒன்று இதே மாதிரி ஒன்று கொடுத்தீங்களா? அது எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? வீடு 11500 இதே தான் அவர் ஒன்று வச்சிருக்காப்புல. 826 அதுவும் 826, இதுவும் 826. ஸோ இதோட விலை 12000 ரூபா. அவர் கையில் வச்சிருக்காரு, யூஸ் பண்ணுறாரு, கேட்டால் கொடுத்துருவாரு. அதுவும் நல்ல நீட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து அதை காட்டுங்க ஒரு நிமிஷம். வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க நீங்கள். சரி ஓகே, இது 12000 ரூபா அவர் கையில் இருக்குது, 11500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது கோடு இருக்குது, டிஸ்பிளேல கோடு இருக்குது, 3 கோடு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9500 ரூபா. OnePlusல வந்து 60 இது 8256. இதோட விலை 9000 ரூபா, 9000 ருபீஸு. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ மேக்ஸு 256 GB, விலை வந்து 61000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா S21 ப்ளஸுக்குள்ள பாக்ஸ் இது. இது பழையது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல ஒர்க் ஆகிற ஒரு பிரிண்டர். அதாவது நம்ம வீட்டில் வியாபாரம் பண்ணுறோம்ல, நம்ம கடைக்க கூட தேவைப்படும். ஆனால் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம அதை சாஃப்ட்வேர் போட்டுக்கலாம். நார்மல் சாஃப்ட்வேர் தான், எந்த சாஃப்ட்வேர் போட்டாலும் இதில் வந்து அப்டேட் ஆகிக்கும். ஒய்ஃபைலேயே ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 15000 ரூபா, 14500 ரூபா இருக்குது ஆன்லைனில். இவர் வந்து 7000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. ஒய்ஃபை ஒர்க் ஆகும். 4 அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, 4 பேப்பர் செட்டு அப்படியே கொடுத்துறாப்புல. பாருங்கள் 7000 ரூபா நம்ம ரேட்டு. அப்புறம் இந்த பொருள்லாம் இருக்குது. இந்த நேற்று போட்டதில் இந்த ஸ்பீக்கர் காலி, சரியா? இதுவே ஒருத்தர் 2 கேட்டார், கடைசியில் அது தெரியாமல் ஒருத்தர் விற்றுட்டான். ஸோ ஓகே, அது முடிஞ்சிச்சு. அது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டு, அந்த உள்ளக்க இருக்கிற பொருள், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம கிளம்பிடுவோம், சரிங்களா தம்பி? இதை எடுத்து வைப்போம், அவ்வளோதான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து நம்ம மோடியாக இருக்கட்டும், மோடி ப்ளஸ் எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதாவது தொங்கு பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து
2 பேருக்குமே வந்து பலவீனமாக தான் இருப்போங்க. எந்த இப்போ மோடி ஆட்சி அமைச்சாலும் சரி, ஒருவேளை சப்போஸ் ராகுல் காந்தியே வந்து ஆட்சி அமைச்சாலும் சரி, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமாக இருந்தாலும் கலைக்கக்கூடிய ஒரு இதில் தான் இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க? கலைச்சிக்குவானுங்களா? கலைச்சிக்குவானுங்க, திடீர்னு கலைச்சிக்குவானுங்க. ஏன்னா இப்போ ஆந்திராக்காரனை நம்பி தான் மோடியே இறங்கியிருக்காப்புல. எப்படி இருந்தாலும் அவர் 3 மாதம் கூட உருப்படியாக இருக்காது ஆட்சி. திரும்ப ஆட்சி மாற்றம் வரும். மேலே சொல்கிறேன், கீழே கிடையாது. கீழே வந்து ஸ்டாலின் நல்லா ஸ்ட்ராங்காக தான் உட்காந்துருக்காப்புல. வேற என்ன சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சரி, இதோடு முடிச்சிடறேன் பஸ்.